சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காலிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காலையிலேருந்து கிளம்பி கடையில் ஒன் டே ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டே எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் 7:45, 7:30, 7:45 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே அம்மா வந்து எனக்கு இப்படி தான் ரெடியாக வச்சுருப்பாங்க. சாப்பாடு, பொரியல், எல்லாம் குழம்பு, டீ 3மே இப்படி தான் எப்படியுமே ரெடியாக இருக்கும். நான் எந்திரிச்சு டீ குடிச்சு கிளம்பி வந்து சாப்பாடு வந்து பேக் பண்ணிக்குவேன். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா, சாப்பாடு பீக்கங்காய் கூட்டு அம்மா வச்சுருந்தாங்க. அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரசம், சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த கூட்டு மட்டுமே நம்ம சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன், சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு மத்தியானத்துக்கு லன்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் என்னோடய டெய்லி கடைக்கு போகிற ரொட்டீன் வந்து. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து ஐயப்பன் கோயில் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கூட்டம்லாம். உள்ளே இருக்காங்க ஆளுங்க. நான் வெளியிலேருந்து வேலைக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிகிட்ருக்கேன். கிளம்பியாச்சு. எங்கள் ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா இப்படி தான் விவசாய பூமி. இது நல்லா குழுன்னு இருக்கும். இன்னொரு நாளைக்கு ஊரை சுற்றி காட்டுறேன். கடைக்கு வந்தாச்சு. கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துடுவோம். ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி முன்னாடியே வந்துடுவோம். வந்து ரீல்ஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். கடை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக சரக்கு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எடுத்து வெளியில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் ஒரு சைடும், டாய்ஸ்லாம் முன்னாடி தொங்க விட்ருவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரே, அந்த மாதிரி பெட்டு எல்லாமே இருக்கும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பா கடையை கூட்டி விட்ருவா. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நாள்லாம் சேல்ஸ் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து காலையில் வந்து எல்லாத்தையும் ஸ்டாக் ஃபுல் பண்ணி வச்சுருவோம். கிளிப்பு, பேண்டு என்னென்னலாம் குறைஞ்சி இருக்கோ அதை எல்லாத்தையும் அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாத்தையும் ஸ்டாக் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருவோம். நாங்கள் கடையில் 2 பேர் தான் வேலை செய்கிறோம். சரியான வாண்டு அது. துருதுருன்னு இருப்பாள். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ, அவள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாள். இதை என்ன சொல்கிறான்றதை முன்னாடியே காமிச்சிருப்பேன் அவங்கக்கிட்ட. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2-3 நாள் எடுத்த விளாக் தான், ஒரே நாள் எடுக்க முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை. நாங்களாம் ஏதாவது ஒன்று பிரிச்சுக்குவோம். வளையல் வந்து ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணாலே போதும், வளையல் ரேக் ஃபுல்லாக கலைஞ்சிரும். ஏன்னா ஒரு வளையலாக அவங்க பார்த்து எடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் சொல்லி வந்துச்சுன்னா ரேக்கில் இருக்க எல்லா வளையலும் இறக்கி ஆகணும். அந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க. கலெக்ஷன் காட்டணும் நம்ம. அப்படி இருக்கும்போது திருப்பி நம்ம எடுக்கிறப்ப டக்குன்னு எடுக்கணும்ல, அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். மேடம் வளகாப்பு வளையலை போட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிஃப்ட் பேக் பண்ணுறது வரும். அது வந்து முகூர்த்த டயத்தில் தான் வந்து கிஃப்ட் பேக்கிங்லாம் வரும். இப்படி ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். 2 பேரும் ஒன்றா சாப்பிட முடியாது, ஏன்னா கஸ்டமர் யாராச்சும் வந்துடுவாங்க. மதியானம்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். கஸ்டமர் வந்தால் மாற்றி அட்டன் பண்ணிக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30, 6 மணி போல் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் டீ. ஸ்நாக்ஸ் வந்து டெய்லி வராது, என்னைக்காச்சும் ஒரு நாள். இப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி வந்துடும். காலையிலே வந்துடும். இன்றைக்கி தான் அதிசயமாக சாயந்தரம் வந்திருக்கு. அவ்வளோதான். சாயந்தரம் கஸ்டமர் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். இப்படி தான் என்னோடய ஒவ்வொரு நாளும் கடையோட ரொட்டீன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.